தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் சிறுநீர் கழிக்கிறது கூட ரீல்ஸா எடுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ நம்ம திண்டுக்கல் லியோனி அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் அவர் பத்தி தெரியுமா எவ்வளவு கன்றையவே பேச முடியுமோ அதெல்லாம் அதை தாண்டி சில விஷயங்களையும் சொல்லியிருக்கா. அதை பத்தியும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இங்க ஏன் பாத்தீங்கன்னா வவுத்துக்கு அதாவது சோறுல உப்பு போட்டு தான் திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பார்த்து சொல்லியிருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே சண்டை. அந்த பேர் ரெண்டு பேரும் கேட்டீங்கன்னா சிரிப்பு சிரிச்சிருவீங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வைகோ அவர்களை பார்த்து நீங்க கண்டிப்பா இங்கிருந்து வெளியே போனீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தான் பேசணும், அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும், அப்பதான் இன்றைய தலைமுறை தெரியும் அப்படின்ட்டு. என்னடா அது எதுக்காக இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சில விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு. அதை பத்தியும் பேச போறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த பொறுப்புல இருந்தே போயிடுறேங்க. ஆமா, நான் இந்த பொறுப்புல இருந்தே நான் போயிடுறேன். ஆனா தமிழக வெற்றி கழகம் இதை செஞ்சுச்சுனா அப்படின்னு என்ன ஒரு சவால் பாத்தீங்களா? யாரு? தங்கம் தென்னரசு, முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர், அவர் சொல்லியிருக்காருங்க. சரி, ரைட்டு. இதை பத்தி இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படி இழுத்தீங்கன்னா ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய உந்துதலா இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சிறுநீர் கழிக்கிற விஷயத்த போயிடுவோம். முதலமைச்சர் முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்தார். ஒரு திண்டுக்கல் லியோனி தமிழக பாடநூல் கழக சம்திங் அவர் ஒரு பொறுப்புல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பொறுப்புல இருந்தவர் இப்படி கேவலமா, அதுவும் தமிழக முதல்வரை பார்த்து, அதாவது 1,63,00,000 பேர் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண நம்மளோட தமிழக முதல்வரை பார்த்து அவரு விடுங்க, தமிழக மக்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்குற மாதிரி பேசுறீங்களா? அது என்ன சொல்றாருன்னா, எங்க தலைவர் ஸ்டாலின் ஐயா கொடி அசைச்சு வண்டியெல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு, வண்டி சேவையெல்லாம் ஓபன் பண்ணி விட்டாரு, திறந்து விட்டாரு. ஆனா அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? அவர் பார்த்து நினைச்சாருன்னா என்னென்ன வண்டியை ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னே இல்லைங்க, நம்ம தமிழக முதல்வர் நம்ம சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கும்போது பைக்கு வண்டி ஓட்டு காட்டினாரு, ஒரு காவலர் வண்டி ஓட்டி காட்டினாரு. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வண்டி ஓட்டுற ஆசை. அப்புறம் நம்ம கொல்லூர் அந்த மூகாம்பி கோவிலுக்கு போனப்போ அவரே வண்டி இயக்குனாரு. ஸோ இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றது, நாம தலைவருக்கு ஏதோ ஒன்று சொல்லணுமே, சப்பக்கட்டு கட்டணுமே, நாம பேர் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கேவலமா பேச முடியுமா? என்ன சொல்றாருன்னா, அதாவது வண்டி ஓடுறதெல்லாம் எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறது, எதை பார்த்தாலும் ரீல்ஸ். நாளைக்கு தலைமைச் செயலகத்தை முதல்வர் விஜய் அவர்கள் சிறுநீர் கழிக்க போறாரு, உடனே ஒரு போட்டோ எடுத்துருவாங்க. அங்கிருந்து டவல் எடுத்து தொடச்சிக்கிட்டு வராங்க, அங்க எடுத்து போட்டோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. இப்படி ரீல்ஸாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. ஏன் நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் வாந்தி எடுத்தா கூட அதை எடுத்து ரீல்ஸா போடுறாங்க. ஆனா வாந்தி எதனால எடுத்தாங்கிறது அவர் பொடி வச்சு பேசுறாரு பார்த்தீங்கன்னா. எதனால எடுத்தாங்கிறது அதாவது அவர் ஃபீல் பண்ணல. ஆனா என் மனசுக்கு தோணுது, அது அவரை விட்டுருங்க, தனியா வாந்தி எதுக்கு எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. பெண் வாந்தி எடுக்கிறது வேற, பசங்கெல்லாம் வாந்தி எடுக்கிறது என்னது, அதிகமா ட்ரிங்க்ஸ் போச்சுன்னா வாந்தி எடுக்கிறது. ஒருவேளை நம்ம மதிப்பு மிகு யாரு பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி அவர்கள் அதை மீன் பண்ணி பேசுறாரா? அப்படி பேசியிருந்தா நீங்க என்னங்க, அது நீங்க படிச்சவர் தானே, எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு மரியாதையா இப்படியா நீங்க பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. ஆனா உங்களுக்கு நாலாம் பதில் சொல்ல மாட்டேன். நம்மளோட யூசர்ஸும் சப்ஸ்கிரைபரும் இந்த வீடியோ பாக்குறீங்களும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்பதான் என் மனசு ஆறும். ஏன்னா நம்ம பொது வெளியில பேசுறோம், இவங்க எல்லாம் திருந்தாத ஒருத்தங்கன்னா இவங்க மாதிரி ஆளுங்க தான். அந்த பக்கம் சிவாஜி அவர் இருந்தால, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, அவர் கொஞ்சம் சைலண்டா இருக்காரு. அவருடைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்களா, வந்துட்டாரான்னு தெரியல. அந்த விஷயம் அதை பத்தி நான் கேட்கறதே இல்லை. ஆனா இவரெல்லாம் நான் பாடநூல் கழகத்தெல்லாம் பள்ளிக்கூடத்தெல்லாம் பொறுப்பு சிலவரெல்லாம் கொடுத்துருந்தாங்களே, இவரெல்லாம் இப்படி பேசுவாரா அப்படிங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட ஒரு விஷயமே இல்லாததான் எனக்கு தோணுச்சு. சரி, ரைட்டுப்பா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வேற சிறுநீர் கழிக்கிறது இந்த பக்கம் போச்சா. ஆனா நான் வன்மையா கண்டிச்சுக்கிறேன், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, ரைட்டு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சோத்துல உப்பு போட்டு தான் திங்குறீங்களா, முடிஞ்சா உங்க சொத்தை இங்க எழுதி வைங்க அப்படின்ட்டு கோவப்படுறாருங்க. என்னடா அது, சொத்தை எழுதி வைக்கிறதா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, விஜயபாஸ்கர் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜெயிச்ச அந்த எம்எல்ஏ பதவி சபாநாயகரோடும் கொடுத்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அது பொறுத்துக்கல. சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலிருந்தே அவர் விலகுறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல கனத்த இதயத்தோட போட்டிருக்காரு. தலைமை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வெளியே போயிட்டாங்க. அவரு விருப்பம், அவர் இவ்வளவு நாள் பயணிச்சது. தலைமை சரியில்லைன்னா எம்ஜிஆர் அவர்கள் தலைமை ஏத்துனாங்க, ஜெயலலிதா அம்மையார் தலைமை ஏத்துனாங்க. அவங்க கூட இருக்கும் போது கரெக்டா இருந்துச்சு, கட்டுக்கோப்பா இருந்துச்சு. ஒரு தொண்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர்னா எப்படி இருக்கணும், ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிநடத்துதல் அட்டகாசமா இருந்ததுனாலதான் அவங்க கூட பயணிச்சாங்க. இன்னைக்கு ஒரு தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டரோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு அமைச்சருங்கிற எம்எல்ஏவோ இல்ல அந்த பகுதியில, அதாவது சரி அந்த கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க வெளியே போறாங்க அப்படிங்கன்னா அதிருப்தி தானே, அது தலைமை தானே ஏத்துக்கணும். ஒன்னும் மாத்திக்கணும். மாத்தாம இருந்தா இப்படிதான் கட்சி கரையும்.
இதுக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அவங்க கட்சி போனதுக்கு வந்து ஆர்பி உதயகுமார் வந்து நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து 10 முறை அமைச்சரா இருந்தீங்கல்ல, அந்த சொத்தெல்லாம் எழுதி வைங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல சொத்து எழுதி வைங்கன்னா நீங்க நல்லா சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கிறீங்க. அப்படிதானே ஆர்பி உதயகுமார் அவர்களே? அப்போ நீங்க சம்பாரிச்ச சொத்தை வந்து நீங்க வெளிப்படையா காட்டலாம் இல்ல? இது எல்லாரும் நீங்க கேட்கற மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க. வெளிப்படையா காட்டுங்க, எவ்வளவு இது வந்துச்சு, எவ்வளவு போச்சு. இதுக்கு வந்து மக்கள் சேவையா பணியாற்ற யாருமே வரல, அதான உண்மை. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? இப்படி ஒரு விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. சொத்த கூடு வவுத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களோட அதிருப்தியும் அவங்களோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வருது. அது நோட் பண்ணீங்களா எல்லாரும்? அவ்வளவு கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவு கேவலமா. இந்த பக்கம் மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து அந்த பக்கம் போயிட்டு பேசிட்டு இருக்காரு முதல்வர் விஜய் அவர்களை பத்தி. இந்த பக்கம் வந்து தங்கம் தென்னரசு, அதுதான் கடைசியா சொல்றேங்க, அவரு ஒரு பக்கம் அதிருப்தியா அவர் வந்து அவர் விஷயத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இன்னும் 5 ஆண்டு, இப்பதான் 1 மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைனா இன்னும் 5 ஆண்டு எங்க? 5 ஆண்டு வரைக்கும் நீங்கள என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஒரு கொண்டாட்டமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நல்லாட்சி போயிட்டு இருக்கு, அந்த நல்லாட்சி நடத்த வரேன் ரைட்டு. இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன இல்லைங்க, ஒரு கட்சி வந்து நம்ம கூட சேர்ந்துறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் பாரம்பரியமான கட்சி. கலைஞர் அவர்களே அவரை பார்த்த பயப்பட்ட கட்சி. பொடி வச்சு பேசாத ஸ்ட்ரெயிட்டாவா அப்படின்னு சொல்றது புரியுது. வைகோ அவர்கள் தாங்க. வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுமலர்ச்சிக்காக வந்த கழகம் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வைகோ அவர்கள் அவங்க இன்னைக்கு வந்து மரியாதை நிமித்தமா நம்மளோட தளபதி விஜய் அவர்களை, முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சாங்க. நம்ம ஆதவர்ஜுன் அவர்களை எல்லாத்தையும் சந்திச்சாங்க. எல்லாமே ஓகே. வெளியே வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணா வைகோ அவர்களே, உங்களுக்கு தான் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படிலாம் கேள்வி கேட்கலாம், அவங்க எப்படிலாம் டெக்னிக்கா மொழியை மாத்துவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சவர் நீங்க ஒருத்தர் தான். உங்களை பார்த்தே பயப்பட்டவர் தான் கலைஞர் அவர்கள். கலைஞரே உங்களை பார்த்து பயப்பட்டோம்னா இப்ப இருக்கிற நம்ம மதிப்புமிகு ஸ்டாலின் ஐயாலாம் எந்த விதம்? அதனால அவரெல்லாம் ஹேண்டில் பண்றது லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரா எனக்கு தெரியல. பட் நான் சொல்றேன் இந்த விஷயத்துல, ஏன்னா அவருக்கு தான் தெரியும் கலைஞர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனாலதான் இவரே போயிட்டாரே அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு கலைஞர் அவர்கள் திங்க் பண்ணாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஆள் வந்து வைகோ அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் ஏற்கனவே பலமுறை வந்து நம்ம வைகோ அவர்கள் பழைய வீடியோலாம் கிடைச்சா நான் எடுத்து போடுறேன், வேண்டாம். ஆனா அவரெல்லாம் இங்க பேசுனது பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுவும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஐயாவை வந்து எப்படிலாம் பேசினாருங்க, டிசைனா பேசி வச்சிருக்காரு. ஆனா கூட்டணியில இருந்துட்டாரே, இன்னமேட்டுக்கு எப்படி பேசுறேன்னு தெரியல. ஆனா ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறாங்க, நீங்க வெளியே போய் இல்ல, இனிமே இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை எவ்வளவு வஞ்சித்தது, தமிழக மக்களை எவ்வளவு வந்து ஏமாத்தினது அப்படிங்கிற விஷயம்லாம் தயவு செய்து பேசுங்க. அது இன்றைய இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட உண்மையான முகத்தை அப்படின்னு. கரெக்டு தானே? உதாரண கச்சத்தீவு வந்து தாரவாத்து கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா அதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பங்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். நீங்க அதையெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதா ஒரு செய்தி வந்தது. பார்த்த உடனே எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. ஆஹா, அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் போய் சந்திக்கும் போதே வெளி வரைக்கும் வந்து கூட்டிட்டு போனாரு. வேலை பணியாட்களை வந்து நீங்க காட்டினாங்க, நீங்க தான் விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளைட்டு விமான பயணத்தின் போது அவர் அவ்வளவு அமைதி சாந்த சொரூபி அப்படின்னு. ஏர்போர்ட்ல இறங்கி வரும்போது இவர் போய் ஒரு எம்பியா நான் போய் அவர் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அப்படியே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உறுதியாக துரை வைகோ அவர்கள் ஏற்கனவே விருப்பப்பட்டது போல தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. சில கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. சீக்கிரம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துடும் தான் ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் பேச்சும் துரை வைகோ அவர்கள் பேச்சும் சும்மா பொறி தட்ட போகுது. இது ஒரு பக்கம் இருந்துச்சா. இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா நான் பொறுப்புல இருந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொறுப்புனே சொல்லாதப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருங்க. நான் வந்து நான் இன்னாரப்பா, நான் இந்த கட்சியப்பா, நான் இந்த கட்சியில இந்த பொறுப்புல இருக்கேன், நான் வந்து இது வந்து சொன்னது செய்யலைன்னா நான் இந்த பொறுப்புல இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு, நான் ஒன்றிய செயலாளரு, நான் இது என்ன மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளரு, நகர செயலாளர், இதுல இருந்து போறேன், இல்ல எம்எல்ஏ பதவியில இருந்து பொறுப்புல இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா? அதெல்லாம் சொல்லல. நீங்க எதை செஞ்சானு போயிருவோன்னு. அது எதை செஞ்சா ஒன்றும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தோட இது வெள்ளை அறிக்கை நேற்று வந்துச்சுங்க. வெள்ளை அறிக்கை வந்த உடனே எடுத்து பார்த்தாங்க. அவங்களுக்கும் ஆளாளுக்கும் கலராஞ்சது வெற்று அறிக்கை, அத்த அறிக்கை, இத்த அறிக்கை. அவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலையா? இவ்வளவு பணம் லீக்கேஜ் ஆயிருக்குது, பணவீக்கம். இந்த பணத்தை வந்து லாஸ் ஆயிருக்குது. எதனால? இவ்வளவு ஊழல்,
கலெக்ஷனும் கரப்ஷனும் இவ்வளவு நடந்துதான் வந்திருக்குது. பணம் இவ்வளவு வரல. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை யாரோ ஒரு தனிநபருக்கு போய்கிட்டே இருந்திருக்குது. அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு கனிம வளத்தை, அந்த கல்லையும் மணலையும், கல்லு மணல் இது மாதிரி எல்லாம் ரோடு ஏத்துறது இறக்குறது, அது கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையா செலுத்தாம ஏமாத்திக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கு போடும் போது எத்தனை கோடியோ அவர் கணக்கு போட்டு சொன்னாரு. சோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லாதனாலதான் தமிழக அரசாங்கத்துக்கு வந்து இவ்வளவு லாஸ் ஆயிருக்குது. அதை நீங்க முறைப்படி செலுத்திருந்தா வந்திருக்குமே இல்லையா? சரி, ரைட். இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் தென்னரசு அவர்கள் தாங்க இந்த விஷயத்த போட்டு விட்டது. நான் வந்து பொறுப்புல இருந்து போகணும்னு. அவர் என்ன சொல்றாரு தெளிவா, 20 அதாவது அடுத்த 5 ஆண்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு முழுதும் நிறைவு பெற்று அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது உறுதியா சொல்றேன், 20 லட்சம் கோடி, இப்ப 13 லட்சம் கோடியே 80,000 என்னமோ சம்திங் வருது இல்ல, அந்த 13 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது. அந்த 13 லட்சம் கோடியும் இன்னும் 7 லட்சம் கோடி வந்து சேரும். 6 to 7 லட்சம் கோடி வந்து நீங்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும், அரசாங்கத்தை ரன் பண்றது, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை செலுத்துறதுக்கு. அதனால டோட்டலா அடுத்த 5 வருஷம் 2031 நீங்க பாத்தீங்கன்னா 20 லட்சம் கோடி வந்து கடனோட இருக்கும். ஆமா, நீங்க வந்து எந்த கணக்கு அந்த கணக்கு அப்படின்னு எங்கிட்ட சொல்றீங்களே, நான் ஒரே ஒரு சவால். என்ன சவால்னு பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வருஷம் வாங்கின கடனை விட நீங்க ஒரு பைசா கீழே வாங்கிட்டா கூட நான் பொறுப்புல இருந்து போயிடுறேன். இப்ப வந்து அவங்க வந்து வருஷம் வந்து ஒரு 1 லட்சம் கோடி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்க வந்து ஒரு 50,000 கோடி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். 1 லட்சம் கோடி வாங்காம 50,000 கோடி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். நான் வந்து இந்த பொறுப்புல இருந்தே போயிடுறேங்கிறாங்க. டேய் அப்பா, எவ்வளவு பெரிய சவாலு. ஆனா அவங்க கிட்ட ஒரு பாசிபிலிட்டி இருக்காது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வருக்கும் அந்த நம்ம நிதி அமைச்சர் வந்து மரிய வில்சனுக்கு தான் வெளிச்சம். இப்ப இருக்கிற இந்த கரப்ஷனும் இந்த கலெக்ஷனும் கொஞ்சம் நிறுத்தினாவே நம்ம தமிழ்நாடு கஜானாவுக்கு பணம் வந்து சேருங்க. அதுக்கு டாஸ்மாக்லயும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து கனிமூல கொள்ளையும் எல்லாம் ரைடு விட்டுட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி ₹1 கம்மியா வந்தா கூட பொறுப்பு ஏத்துக்கணும்ல. இது மாதிரி விஷயம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அது உங்களுக்கு தெரியாதா? சரி பார்ப்போம். இன்னும் 5 வருஷம்னு சொல்றீங்க. 5 வருஷம் நடத்தும்னு வேற ஒரு வாழ்த்து மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. நடக்கும். நீங்க கேட்ட விஷயங்களும் நடக்கும். தமிழக மக்களும் செழிப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.